Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மெக்கானிக்கல் டிராயிங்ன்றத பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அதாவது as a design engineer ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரோமோட் பண்ணிட்டு அங்க டூல் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த டூல் டெஸ்ட்னாக்க ஒரு டயகிராம் கொடுத்துட்டு வந்து அந்த டயகிராம் எப்படி டிரா பண்றீங்க, அந்த டயகிராம்ஸ் வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றீங்க, நீங்க வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு டிராஃப்டிங் பண்றீங்கன்றத டூல் டெஸ்ட்ன்றது இண்டிகேட். அந்த டூல் டெஸ்ட்ல வந்துட்டு இப்போ நம்ம வந்து AutoCADல வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டோம். அதுல வந்துட்டு இப்போ நம்ம 3D மாடல் எப்படி பண்றதுன்றது கூட 3D மாடல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 3D மாடல்ல வந்துட்டு இப்போ நமக்கு வந்து பார்ட்ஸ் என்ன கமெண்ட்ஸ் இருக்கு, அது கண்ட்ரோல் கீஸ் என்ன அதுல வந்துட்டு எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த பாக்ஸ், எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், லெஃப்ட் பிளெண்ட் அந்த இதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. இந்த வில்லேஜஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் செக்ஷன்னாக்கா என்னது, இந்த கோஆர்டினேட் யூசேஜ், கோஆர்டினேட் என்னன்றது வந்து ஸ்மூத் எட்ஜ் என்னன்றதால ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில வந்துட்டு 2D வந்து 3D டிராயிங் டிராப் பண்றதுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில இப்போ வந்து நம்ம இன்னைக்குல இருந்து மாடல்ஸ் எடுத்து அந்த மாடல் வந்து எப்படி டிராப் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்ல வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து பாருங்க. அந்த இப்போ இந்த பாட்டு பார்த்துட்டு உடனே இது வந்து இப்போ நமக்கு வந்து கியர் இண்டிகேட்டர் இந்த இயர் வந்துட்டு நீங்கள் வந்து 2Dல வந்துட்டு எப்படி ட்ராப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அந்த 3Dல வந்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இந்த மாடல்ன்றது வந்து இண்டிகேட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பாட்டு பார்த்துட்டு உடனே நம்ம வந்து டயக்ராம் வந்து ரீட் பண்ணணும். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து எனக்கு கேர் கொடுத்துருக்காங்க. அந்த கேர் வந்து சர்க்கிள் வந்து இண்டிகேட்டர் இருக்கு. அந்த நெக்ஸ்ட் இப்போ சர்க்கிள் கொடுத்துட்டு உடனே எனக்கு வந்து சர்க்கிள் 12 சர்க்கிள்ஸ் இருக்கு, 3 சர்க்கிள் இருக்கு, ஒரு டயா 50 இருக்கு, ஒரு டயா 90 இருக்கு, அண்ட் டயா 39 ஒரு சர்க்கிள், 3 சர்க்கிள் எனக்கு இண்டிகேட்டர் இருக்கு. அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து அந்த கேர் தீட் இது வந்துட்டு எனக்கு 10 mm இண்டிகேட்டர் இருக்குது. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரூட் வந்துட்டு எனக்கு 10 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு டூல் டெஸ்ட்டில் வந்துட்டு எப்படி கொடுத்தாங்கனாக்கா இந்த பேசிக் பார்ட்டை வந்துட்டு எப்படி ரீட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து பேசிக் எடுத்துக்கணும். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே மட்டும் அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் போல் அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நம்ம தெரியறதுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ இது வந்து இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம AutoCAD வந்துட்டு இது வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது இருக்கும். அதான் இப்போ வந்து நான் ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு இது வந்து 2D வேர் ஃப்ரேம் பண்ணுறது ஷேட் எப்படி தெஜஸ்ன்னு வச்சுட்டு இது ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தோடனே இந்த இமேஜ் வந்துட்டோன்னே எனக்கு 2 சர்க்கிள்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து டயா 50, and then செகண்ட் சர்க்கிள் வந்து எனக்கு R39, and தேர்ட் சர்க்கிள் வந்து டயா 90 வந்து இண்டிகேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ பற்றி நான் 2 சர்க்கிள் எனக்கு வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். எனக்கு ட்ரா டூலில் வந்து நீங்கள் ட்ரா டூலில் வந்து இண்டிகேட்டர் இருக்குது. இந்த சர்க்கிள் வந்து கொடுத்தோன்னா இந்த சர்க்கிள் வந்து 2 பாயிண்ட் சர்க்கிள் இண்டிகேட்டர், 3 பாயிண்ட் சர்க்கிள், அந்த சென்டர் ரேடியஸ், டயமீட்டர் இருக்குது. ஸோ அந்த சென்டர் கொடுத்துட்டு எனக்கு வந்து 0,0 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா சென்டர் பாயிண்ட்டில் போய்டும். அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து இப்போ எனக்கு வந்துட்டு டயா எவ்வளோ வேணுமாச்சுன்றது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எனக்கு டயமீட்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டயமீட்டர் வந்து டின்றது கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா எனக்கு வந்து டயமீட்டர் வந்து இப்போ இந்த டயமீட்டர் 90 வந்துட்டு 90 கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி ஸ்பேஸ் கொடுத்தனாக்கா எனக்கு 0,01 கொடுத்துட்டு என்டர் பண்ணனாக்கா எனக்கு அந்த கோஆர்டினேட்டர் போயிடுது. அது நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து எந்த டைமென்ஷன் எனக்கு வந்து வேணுமாச்சுனாக்கா எனக்கு 90 ஆயிடுச்சு, 50 ஓகே. இப்போ நான் வந்து R39 ரேடியஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் டயமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு எனக்கு வந்து டின்றதை ஸ்பெசிஃபை என்டர் கொடுத்து அந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து டயா 50 வந்து இண்டிகேட்டர் 50 ஒரு சர்க்கிள் வந்து எனக்கு டயமீட்டரில் ட்ரா பண்ணி நெக்ஸ்ட் இப்போ சர்க்கிள் வந்து நம்ம வந்து 6 சர்க்கிள் பார்ப்போம். 6 சர்க்கிள் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க அந்த பண்ண இருந்துச்சு. இந்த எனக்கு வந்து ரேடியஸ் வேணுனாக்கா ஸோ தட் இப்போ நான் 0,0 கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை போட்டு பிட் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து R39 வேணும். ஸோ தட் R39 கொடுத்துட்டோன்னா என் சர்க்கிள் வந்து வருது. ஸோ தட் இப்போ இது வந்து நான் ஜூம் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிள்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து இந்த வியூவில் இருக்கிறதால எனக்கு வந்து கேட் டீத் இது வந்து எனக்கு ஆங்கிள் பண்ணிட்டு பண்ண முடியாது. ஸோ தட் அதில் என்ன பண்ணுறேன்னாக்கா SWன்றது இருக்குது தெரியுமா, ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து எனக்கு வந்து டாப் வியூ வந்து இண்டிகேட் பண்ணேன். இப்போ இந்த சர்க்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகிடுது. ஸோ தட் இதில் வந்துட்டு அந்த கேட் டீத் ட்ராப் அந்த நெக்ஸ்ட் அது வந்து நான் 3D கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைன் ஒன்று ஆக்சிஸ் லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் சென்டர்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட் 0,0 கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ திருப்பி 0,0 கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த பக்கத்தில் வந்து நான் போலார் ஆங்கிள் தான் வந்து நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து அடுத்து ஆன் பண்ணிக்கணும். இல்லை அதே இப்போ எனக்கு வந்து அந்த கேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கேரில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எங்களுக்கு இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எனக்கு எக்ஸ்ட்ரூட் வந்து 10 mm இருக்குது. அந்த இதில் வந்துட்டு எனக்கு எந்த வந்து ஆங்கிள் வந்து இண்டிகேட் ஆகல. ஸோ தட் இதில் வந்துட்டு எனக்கு இந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து 10 mm வந்து இண்டிகேட் இருக்கு இல்லையா? இப்போ இதுவே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ தட் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ லைன் இருக்குது திரும்ப இந்த சென்டர் லைன் எடுத்து சென்டர் லைன் ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப் செட் பண்ணிக்கலாம். ஆஃப் செட் 5 10ன்றதால இந்த பக்கம் ஆஃப் செட் 5 பண்ணி ட்ரிம் பண்ணிக்க. அந்த இதை வந்து சர்க்குலர் பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த சர்க்குலர் பேட்டர்ன் வந்து எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம வந்து ஆஃப் செட் வந்து எடுத்துக்குவோம். ஓகே. அந்த இப்போ நான் வந்து இங்கே வந்து ஆஃப் செட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செட் வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு எனக்கு I think line வந்து ட்ரா பண்ணுறது இந்த பாயிண்ட் வந்து எனக்கு 0,0 கொடுத்து அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு 200 அந்த ஆஃப்செட் அந்த எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ ஆஃப்செட் கமெண்ட் போட OWF கொடுத்துருந்தா கூட ஆஃப்செட் வந்து இண்டிகேட் ஆகிடும். ஆஃப்செட் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் என்ன போட்டால் 200 செலக்ட் போட்டு எந்த பாட்டு லைன் இந்த எந்த சர்க்கிளில் லைன் ஆகிட்டு கேட்குது. ஸோ தட் நான் வந்து லைன்ன்றது வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவேன்.
லைன் அட்ரஸ் கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேட்கும், எந்த பாயிண்ட்லேருந்து வச்சு பண்ணணும் ட்ரா பண்ணணுன்றது. எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 5 mm இருக்கும். ஸோ தட் இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே 5. அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து சேம் அதே டீச்சர்ஸ் பண்ணுறது இந்த கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த லைனை கீழே இருக்கிற லைனை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னா ஆஃப் செட் வந்துட்டு அதை த்ரூ ஸ்பெசிஃபை பண்ணுறோம். த்ரூ கிளிக் பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து இந்த லைனை வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த லைனில் போர்ஷனில் வந்து எனக்கு இங்கே வந்துட்டு எனக்கு 5 வேணுமா இருக்கும். ஸோ தட் 5 என்டர் கொடுத்துருவோன்னா எஸ்கேப் கொடுத்துருவோம். இப்போ எனக்கு வந்து லைன் இண்டிகேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பார்ட்டில் வந்துட்டு எனக்கு இந்த ட்ரிம் பண்ண போகிறேன். ட்ரிம் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டோன்னா எனக்கு எந்த போர்ஷன்ஸ் வேணுமோ அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். அதே நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்துட்டோன்னே எனக்கு இந்த சர்க்கிள் பார்த்துட்டோன்னா எனக்கு வந்து ட்ரிம் போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இப்போ லைன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆங்கிள் வந்து இங்கே 5 mm எடுத்துக்கிறோம். 5 mm எடுத்துக்கோன்னா எனக்கு டோட்டலாக வந்து 10 mm இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இப்போ இது வந்துட்டு எனக்கு லைன் வந்து இண்டிகேட் ஆகுது. இது லைன் வந்து எனக்கு வந்து சர்க்கிள் டயா இருக்குது, அதில் வந்து 90 இருக்குது. அந்த 90 மேலே எனக்கு வந்து அந்த சர்க்கிள் டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு ட்ரிம் பண்ண மாதிரி. அண்ட் தென் இப்போ இதில் என்ன பண்ண போகிறப்ப எனக்கு வந்து லைன் என்ற கமெண்ட் எடுத்துக்கணும். லைன் கமெண்ட் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அந்த ஜூம் பண்ணிக்கிறேன். அது இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு திரும்ப இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு எனக்கு நான் இந்த டைமென்ஷன் வச்சுட்டேன். எனக்கு 5 mm வந்து எனக்கு லைனாக ட்ரா பண்ணிட்டு நான் ஸோ தட் இது அந்த நெக்ஸ்ட் இங்கே சென்டர் பாயிண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து எனக்கு வந்து எனக்கு 10 எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் வியூலேருந்து எனக்கு டைமென்ஷன் ட்ரா பண்ணி அந்த ஸ்டெப் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இதாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டோன்னே எனக்கு வந்து ட்ரிம் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ட்ரிம் கமாண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போ வந்து இந்த லைன் மேலே சர்க்கிள் கொடுத்தோம்னா சர்க்கிள் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சு இப்போ ட்ரிம் கமாண்ட் எடுத்து ட்ரிம் வந்து இண்டிகேட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ தட் 3R டபுள் கொடுத்துருக்கேன். என்டர் கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்துட்டு இந்த லைன் இப்போ வந்து ட்ரிம் ஆச்சு. இப்போ லைன் வந்துட்டு கொடுத்தனால வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு எனக்கு இந்த பொசிஷன்ஸ் வந்து ஹைட் வந்து இண்டிகேட் ஆச்சு. இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் போட்டு ஸோ ஒரு பேட்டர்ன்ன்றது வந்து இண்டிகேட் ஆகிட்டோம்னா எனக்கு வந்து போலார் அரேன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் இந்த போலார் அரேக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட் வேணும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துருவோம். நம்மளுக்கு வந்து இங்கே பேஸ் பேட்டர்ட் ஆக்சஸ் ரொட்டேஷன் கேட்குது. எனக்கு வந்து பேஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னாக்கா வந்து போலார் அரேன்னு சூஸ் பண்ணுறோம். போலார் அரே சூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நமக்கு வந்துட்டு என்ன பார்ட் வேணுமாக்குது அந்த பார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும் என்டர் கொடுத்துருவோம். கிளிக் பண்ணிக்கணும் அந்த நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்துருவோம். அந்த நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கணும் அந்த என்டர் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பேஸ் பாயிண்ட் கேட்குது. பேஸ் பாயிண்ட் வந்து இப்போ 0,0 கொடுத்து என்டர் கொடுத்துருவோம். ஸோ தட் இப்போ எனக்கு வந்து இது வந்து பேஸ் பாயிண்ட் வச்சு வரல. ஸோ தட் இது என்ன பண்ணுறாங்க யூசர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுறோம். யூசர்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் என்ன பண்ணுறப்ப எனக்கு பாயிண்ட் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த பாயிண்ட் வியூவில் வந்துட்டு எனக்கு வந்து க்ளீனாக வந்துட்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும். ஸோ தட் எனக்கு பேஸ் பாயிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக அது வந்து கிளிக் பண்ணாலும் இந்த கிளிக் பண்ணிக்கணும். அந்த நெக்ஸ்ட்டு வச்சுட்டோன்னே இப்போ இதில் வந்துட்டு நான் போலார் அரே சூஸ் பண்ணிக்கிறேன். போலார் அரே சூஸ் பண்ணிட்டு இந்த பார்ட்டில் வந்துட்டு எழுதி பார்க்கணும். அந்த பார்ட்டுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த நான் லைன் அதை என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ தட் எனக்கு வந்து இப்போ எனக்கு பார்ட்டில் வந்துட்டு இண்டிகேட் இப்போ வந்து நான் எவ்வளோ கேர்ஸ் வந்து அதை கொடுக்குறேன்றதுனாக்கா நார்மலில் வந்துட்டு எனக்கு வந்து கேரில் வந்து எனக்கு வந்து 16 or 18 வந்து கேர் டீத் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. டிபெண்ட் அப்போ வந்து பார்ட் வந்துட்டு நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸ்லைடிங்கில் இருக்கும் ரொட்டேஷன் இருக்குன்னா எனக்கு அந்த பார்ட்டில் வந்துட்டு கியர் டீத் வந்துட்டு ஸ்பீட் அந்த மேலே வந்து எனக்கு வந்து கியர் டீத் வந்து இண்டிகேட் ஆகும். இப்போ வந்து எனக்கு 16 வந்துட்டு பார்ட் வந்துட்டு இண்டிகேட் ஆகும். 16 கொடுத்துருவோன்னா வந்து கிளிக் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன்ஸில் வந்துட்டு எனக்கு அந்த பார்ட்டு வந்துட்டு எனக்கு எடுத்துக்கும். அந்த இதில் வந்துட்டு இப்போ இந்த பார்ட்டில் வந்துட்டு எனக்கு டிஸ்டன்ஸ் இது இருக்குது தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் மென்ஷன் கம்மி பண்ண மென்ஷனா கூட எனக்கு பிட்வீன் 23 இருக்கா அந்த 22 கொடுத்துட்டு ஈச் எவ்ரி டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு 22 கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ தட் இப்போ இந்த பார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ எப்படி ட்ராப் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ தட் இப்போ இதில் வந்துட்டு இந்த பார்ட்டு வந்துட்டு 16 ட்ராப் பண்ணி டீத் லெவல் வந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் அது க்ளோஸ் அரேன்னு கொடுத்துட்டோன்னே எனக்கு வந்து இந்த பார்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ தட் இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த போர்ஷன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடுச்சு. இப்போ இதில் ட்ரிம் பண்ண வேண்டியது ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரிம் பண்ணுறது வந்து கொஞ்சம் பண்ணிடுவோம். அந்த ட்ரிம் வந்துட்டு எனக்கு இந்த பார்ட்டு டீத் இது இருக்குது தெரியுமா இன்னர் போர்ஷன்ஸ் வந்துட்டு இந்த பார்ட் போர்ஷன்ஸ் இருக்கணும். அந்த அவுட்டர் போர்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு அது ட்ரிம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிம் பண்ணுறது வந்துட்டு ட்ரிம் பண்ணுறது எடுத்துக்கணுன்னு ஃபஸ்ட்டு இந்த பார்ட் செலக்ட் பண்ணி அதை என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ட்ரிம் எடுத்துன்னு இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எது வேணுமா இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். ஓகே இந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து கேர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து 2Dயில் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அதே இப்போ இது வந்து 3D கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறோன்றதை வந்து இப்போ பார்க்கலாம். அதே இப்போ இது வந்து எல்லா ட்ரிப் பண்ணிட்டோம். அந்த நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இந்த பார்ட்டு வந்து
ஓகேவா? இப்போ வந்து இது ட்ரா பண்ணியாச்சு. அந்த இப்போ இது வந்து 3D கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ எனக்கு வந்து டாப் வியூ இருந்துச்சுன்னா டாப் வியூ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது டபுள் சொன்னது ரிமைன் பார்ட் வந்து கிட்ட இதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூடெண்ட் இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரூடேட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு பார்ட்டு வந்துட்டு இதில் இது ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜேஓ என்னன்றதுக்கு ப்ரோமைன் பார்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன் பாயிண்ட்டு. அந்த எல்லாம் கிளிக் பண்ணி அந்த நெக்ஸ்ட் என்டர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரூடெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஏன்னாக்கா எனக்கு வந்து இது செப்பரேட் பண்ண மாதிரி இருக்கும். செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ ஃப்ரேமில் பண்ணுறோம்னாக்கா அப்புறம் நெக்ஸ்ட் கேர் டீத் இது இருக்குது. இது பண்ணுற உடனே செப்பரேட் பண்ணிக்கலாம். கவரேஜ் இதுனாக்கா திருப்பி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண மாட்டோம். ஸோ தட் அதுவே இப்போ பார்ட் வந்து சர்க்கிள் வந்து இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் 10 mm. அதான் சேம் ஆஸ் இப்போ வந்து இந்த போர்ஷன் வந்துட்டு இது பென்டர் கொடுத்துருவோம்னா எனக்கு இந்த பார்ட்டில் வந்துட்டு எனக்கு இந்த பார்ட் வந்து நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறது வந்துட்டு ப்ரெஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறோம். இதில் வந்து சேம் ஆஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறோன்னே எனக்கு எவ்வளோ எம்எம் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு கேட்குது. ஸோ தட் எனக்கு வந்துட்டு இதில் நீங்கள் வந்து எனக்கு போர்ஷன்ஸ் எடுத்து தரணும். இதில் வந்துட்டு எனக்கு வந்து 10 mmன்றது வந்துட்டு இண்டிகேட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் லெவலில் வந்துட்டு எனக்கு போர்ஷன்ஸ் வந்து எனக்கு 10 mmன்றது கொடுத்துட்டோன்னே கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த எஸ்கேப் கொடுத்துட்ட உடனே இப்போ எனக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் எனக்கு சப்ராக்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுற உடனே எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கேட்குது. இதுட்டு எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு 3D எடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அதில் எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செப்பரேட் ஆகணும் கேட்குது. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குது. ஸோ தட் இது வந்து கிளிக் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அந்த எந்த ஆப்ஜெக்ட் வந்து போகணும்னு கேட்குது. ப்ராஜெக்ட் போகணும்னு கேட்டு கிளிக் பண்ணி என்டர் பண்ணுறோம். எனக்கு வந்து எஸ்கேப் கொடுத்துருப்ப இந்த பார்ட் வந்து இதாகுது. ஸோ தட் இது வந்து நம்ம 3D வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துருப்போம். எனக்கு வந்து அந்த பார்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டட். ஸோ தட் இப்போ வந்து நம்ம கேர் வந்து 2Dலேருந்து 3Dக்கு வந்து பார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆன்ட்டு இப்போ இது வந்துட்டு இது பார்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ண வச்சுருக்கேன். நான் இங்கே ஷெட் வித் எஜஸ் சென்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு பார்ட் வந்துட்டு ஷெட் வித் எஜஸ் சென்டர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எஜஸ் சென்டர் கொடுத்துருக்கேன். அந்த நெக்ஸ்ட் ஷெட் பண்ணுறது வந்து பார்ட் வந்து இன்றைக்கி ஓகே. இப்போ இந்த பார்ட் வந்து ரெண்டரைங் பண்ணுறதுக்கு வந்து பார்ட் வந்து இப்போ நான் ரெண்டரைங் பண்ணுறது வந்துட்டு என்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னாக்கா சேம் AutoCADல வந்துட்டு நம்ம மெட்டீரியல் வந்து கலர் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம பார்ட்டுக்கு வந்து இது 3D பண்ணுறது பார்ட் வந்து என்ன கலரில் கொடுக்கணுன்றது வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துக்கணும். ஓகே. இப்போ இது வந்து நம்ம 3D ரெண்டரைங் பண்ணுறது வந்து இந்த விஷுவல் வந்துட்டு தெரியுமா, இந்த விஷுவல் வந்துட்டோன்னே நம்ம வந்து டிக்கெட் பண்ணுறோம். இப்போ இந்த விஷுவலைசேஷன் அந்த பார்ட் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பார்ட்டை வந்துட்டு ரெண்டரைங் பண்ணுறது வந்து முன் காமெண்ட் வந்து ஒன்று வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஐசோமெட்ரிக் வியூ வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு வெஸ்டர்ட் டெஜஸ்ன்னு வச்சுன்னா அது பற்றி நான் வந்து இங்கே ரியலிஸ்டிக் பண்ணுறது வச்சுக்கணும். ஆனால் எனக்கு வந்துட்டு எனக்கு மீடியம்ன்றது இருக்குது தெரியுமா. இதில் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இதில் வந்துச்சு அந்த ரெண்டரிங் இமேஜ்ன்றது வந்துட்டு எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து வியூ போட்டு ரீஜன்ன்றது வந்து எனக்கு ரெண்டரிங் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ப்ளாட் எடுக்கும்போது வந்துட்டு எனக்கு விண்டோ ஃபுல்லு வேணுமாச்சு எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ணுற மட்டும் வேணுமாச்சு அவங்க வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். எனக்கு போயிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெண்டரிங் சைஸ் வந்து இங்கே இருக்குது தெரியுமா. நமக்கு வந்து என்ன சைஸ் வேணும், ஹெச்டியா ஃபுல் ஹெச்டியா 7 என்ன மாதிரி குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வேணுமாச்சு அந்த இமேஜ் இது அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ரெண்டரிங் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் வியூ போட்டோன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்குமா. இந்த வியூ போர்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த பார்ட்டுக்கு நான் பண்ணுறதுக்கு ஃபுல் வெர்டிக்கல் இண்டிகேட்டர்னா இல்லை இந்த மாதிரி போர்ட்டில் வந்துட்டு எனக்கு அந்த இதுவும் 3 வெர்டிக்கல்ன்றது வந்து இண்டிகேட்டர் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எனக்கு ஒரு போர்ஷன் வந்து எனக்கு ஐசோமெட்ரிக்கும் எனக்கு வந்து ஒரு டாப் டூ லெஃப்ட் வியூ அந்த மாதிரி வச்சுக்கணும். வியூ போர்ட்டில் பண்ணால் எங்கள் வியூ போர்ட் சிம்பிள் கொடுத்துருவோம்னா எனக்கு இந்த போர்ஷன் நீங்கள் வியூவும் அது இருக்குது. ஸோ தட் இப்போ ரெண்டரிங் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு இங்கே மெட்டீரியல்ஸ் இருக்குது தெரியுமா. மெட்டீரியல்ஸ் வந்துட்டோன்னே ஃபஸ்ட் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் வந்துட்டு நான் பண்ணுச்சுன்றது வந்து இண்டிகேட்டர். இந்த மாதிரி நான் ஸ்க்ரால் பண்ணி போனாக்கா இந்த மெட்டீரியல் வந்து இவ்வளோ கலர்ஸ் வந்து இண்டிகேட்டர். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த கலர்ஸ் இது எடுத்து ட்ராக் பண்ணி அப்படியே வந்துட்டு இந்த சேவஸும் அப்படியே வரும். இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டரிங் இதில் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து அப்படியே ஆகுது. ஸோ தட் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு எந்த கலர் வேணுச்சு இல்லை எந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வந்து இது பண்ணுறோம்ன்றது வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ப்ரான்ஸாக இந்த மாதிரி என்ன மாதிரி மெட்டீரியல் என்னச்சு அந்த பாட்டுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ இந்த பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இந்த ப்ளூ இங்கே வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் அந்த இடத்துல வந்து மெட்டீரியல் வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் நம்ம ஒருத்தர் வந்து ரீசெண்டாக ஒரு என்ன ட்ரா பண்ணணுமோ அந்த கேட்டகரிக்கு வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ தட் எஸ்கேப் கொடுத்துட்டோன்னு பாட்டுக்கு நம்ம ரெண்டரிங் பண்ணிக்கிறது வந்து இமேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா எனக்கு ஒரு மெட்டீரியல் நேம் கொடுக்கணுமாச்சு இல்லை அதற்கு கொடுக்கணுமாச்சு ரீசெண்டாக இருந்தால் அந்த மெட்டீரியல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அது வந்து இங்கே ரீசெண்டில் இங்கே இருக்கும். இது வந்துட்டு எனக்கு இதே இருக்குன்றது வந்து இன்னும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் இது வந்து இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த பாட்டை வந்து எப்படி ரெண்டரிங் பண்ணுறதுன்றது வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே. அதை இப்போ எனக்கு வந்துட்டு
இங்கே பாருங்கள் இந்த பார்ட் வந்து லைட்டாக வேறு ரொட்டேட் பண்ணிடுறோம். அந்த ஈஸியாக நம்ம வந்து நார்மல் 3D பார்ட் வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சர் அவங்க கொடுத்தோம்னா இதுக்கு இந்த மாதிரி கேர் ட்ராப் பண்ணி எனக்கு வந்து இந்த கலர் வந்து கோச்சிங் கொடுங்கன்றது வந்து இண்டிகேட் பண்ணி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து 2D நார்மல் கேர் வந்து எப்படி ட்ராப் பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு. அது எனக்கு வந்து ஒரு 2 பேசிக் டூல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துட்டு ஸ்பான்ஸ்னல் டயக்ராம்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்வான்ஸ் மாடலிங் வந்துட்டு பண்ணால் எப்படி அட்வான்ஸ்டாக வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து ட்ராப் பண்ணுறது. Until this is signing off, Santosh P. CAD NEST Nagar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.